ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க லவர் கிடையாது. இப்போ அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணோட ஒரிஜினல் லவர்கிட்ட போட்டு காட்டுறாங்க. எப்படி காண்டா வராம பாரு. என்ன உண்மையான காதலன் காண்டாவாம கை தட்டுவாங்க தெரியுது. பாஷை தான் புரியல. மதன் உனக்கு தான் நல்லா ஹிந்தி தெரியுமா? என்னடா சொல்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த காவி சட்டைக்காரன் நல்லா சாப்பிட்டு எச்சையில் தூக்கி போடுற மாதிரி அந்த பொண்ணை அவன் வாசலில் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறான். நீ எச்சக்கலை நாய மாதிரி அதை மறுபடியும் பொறுக்கி சாப்பிட போறியாடா கேனன்னு உண்மையான லவர்கிட்ட கேட்குறேன். ரொம்ப சேர்த்து சொல்கிறியாம்மா நீ? வெல் கிட்ட அதுதான். அந்த எச்சக்கலெல்லாம் இல்லையே. டேய், இந்த திருட்டு கழுதை எவ்வளோ சொன்னாலும் தகுண்டா. ஈரான் நாட்டு இமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார்? அதான் இந்த மாதிரி கட்டிக்க போகிறவனுக்கு கடுக்கா கொடுக்குற பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் சுனாமி வருது, எரிமலை வெடிக்குதுன்னு சொல்கிறாரு. வரா எங்கள் அம்மா இதை தான்மா சொன்னாங்க. உங்கள் அம்மா இமாமா? இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிட்டியில் சைட் அடிக்கணும், வில்லேஜில் பொண்ணு எடுக்கணும். அங்கே மட்டும் என்ன வாழுதான்? வாழுதுமா. வாழலைன்னா வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவானுங்க எங்கள் ஊரில். யா ஹலோ மேஜர், கீப் அ கீன் ஐ. அவன் கண்டிப்பாக உள்ள வெயிட் பண்ணிட்டு நீ வேணா பாரு. இது டெஃபினட்டாக ஜல்சா ட்ரிப். சரி, அது எப்படி சார் இவ்வளோ டெஃபினட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா அவளே என்கிட்ட சொல்லியிருக்காளே, தப்பு பண்ணணுன்னா உள்ளூர் ஷூட்டிங்கில் வேண்டெல்லாம் செய்ய மாட்டாங்களாம், வெளிநாட்டில் தான் போய் செய்வாங்களாம். அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஷி இஸ் டூயிங். Control your child. They can tolerate his behavior on the ship. I'm terribly sorry, sir. அவனா கால் போட்டான். ஆனா கால் பிடிக்க நினைச்சானா? Wish, facts. இனிமே நீங்க ஆச்சு உங்க அம்பு ஆடியாச்சு. So why not this way? I can take the other. First say sorry to the gentleman. Sorry. ஐயோ சாரி ஒன்றும் வேண்டாம். You speak Malayalam? But you look like a Malayali kuttan, illa jeta? Yeah. Please. Don't scold them. കുട്ടികളായിട്ട് തന്നെ കളിക്കട്ടെ, അല്ലെങ്കിൽ അവർ കുട്ടികളാകില്ലോ. ഐ എം സേയിങ് ചിൽഡ്രൻ വിൽ ബി ചിൽഡ്രൻ. ഹിന്ദി മേ കൊച്ചു ഹോത്താ ഹെ. സഞ്ജയ്, நீங்க அம்பு மேடத்துல ரிலேட்டிவா? അമ്പോ உங்களுக்கு தெரியுமா? എല്ലാവർക്കും അവങ്ങളെ தெரியும். ஆனா ஒரு பிரத்யேகത ഞങ്ങൾക്കുണ്ട്. அவங்களுக்கு ഞങ്ങളെയും தெரியும். மை செல்ஃப் மிஸ்டர் குருப், இது மை பெட்டர் குருப். ஐ மீன் மை மிஸ் ஸ்டாஃப். சும்மா. ஏய் தீபா, எங்க போயிட்ட? பாஸ்போர்ட் கேக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நோ ப்ராப்ளம். சார், நீங்கள் சொன்னது பாதி கரெக்ட். இங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லவே இல்லை. நீயும் நானும் மட்டும்தான் வந்திருக்கோன்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குரூப் கூட வந்திருக்காங்க. குரூப்பா? ஓ காட். இவங்க இந்த கப்பலில் இருந்தா நான் இல்லை, நான் திரும்பி சென்னைக்கே போகிறேன். Why should you go? இவ்வளோ பெரிய கப்பல், அவங்களும் ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறாங்க. ஒரு மூலையில் இருன்னு சொல்கிறதுக்கு இந்த கப்பல் நமக்கு சொந்தமா என்ன? I am going. It's not practical. Hey, wait. Don't be stupid. நான் தானே போகிறேன், நீ இரு. அடிச்சி, நீ இல்லாமல் எங்களுக்கு என்னடி ஹாலிடே? ஓகே, I'll handle this. அவதியாக மாதஜனத்தில் மேடம் ஒற்றிருக்கின்ற நிம்மதியாக கதை சொல்லத்தான் நான் இங்கே இது கொண்டு வந்து எது സ്ക്രിപ്റ്റ്. മേഡം പറഞ്ഞ ഈ ഷിപ്പ് വിട്ട് ഇറങ്ങിയിട്ട് അന്നത്തെ ഷിപ്പ് കമ്പനിക്കാർ റീഫണ്ട് തരമാട്ടേ. கொஞ்சம் தேவை பண்ணுங்க. படிச்சுட்டு பிடிக்கலன்னா அதுக்கு ஈஸ்வரன் கூட இருக்கே, அவர் பார்த்துடும். அவர் யாரு? அவர் வேற வந்திருக்காரா? சாட்சால் ஈஸ்வர சொன்னார்.
அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாளே. மூட் அவுட் ஆயிட்டா லூஸ் அவுட்டா ஏதாவது செஞ்சிருவா. என்ன சேச்சே, ஸ்கூல்ல இருந்து தெரியும் எனக்கு அவளை. வீம்பு நடுக்கடலா இருந்தாலும் குச்சி போறான்னுவா. ஐயோ அவரு குதிச்சா ഞങ്ങളും കുതിക്കും. விட மாட்டேன்றீங்க. മുങ്ങി പോക വിട മാട്ടേன்னு சொன்னது. ഞങ്ങൾ ചാടി രക്ഷപ്പെടുത്തും. அப்படிலாம் தான் படுத்தாதீங்கன்ற. என்ன இந்த ட்ரிப்பு பூரா அவளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பரிசா உங்கள் ஸ்ட்ரிப்பில் நான் அவளை படிக்க வைக்கிறேன். போதுமா? அது மாதிரி ഈ ട്രിപ്പ് മുഴുവനും മേഡത്തിന് ഞങ്ങളെ കണ്ണിൽ தெரியாது. ഞങ്ങൾ ഇൻവിസിബിൾ ആയിடும். விசிபிள் ஆனீங்க தெரியும். அதான் தெரியவே கூடாதுன்ற. அதான் டீலு. அவ கண்ணில் பட்டீங்க. മനസ്സിലായി. മേഡം കുച്ചി അതല്ലേ? அதே அதே. பூரா விசாரிச்சுட்டேன். வந்தவர் கதை சொல்ல தான் வந்திருக்காரு. பேர் குஞ்சு குரூப், ஒய்ஃபோட வந்திருக்காரு. ஹீஸ் ரூல்ட் அவுட். கப்பலோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் பார்த்துட்டேன். இனிமேல் யாரும் வந்து ஜாயின் பண்ணுறதா ப்ரோக்ராம் இல்லை. ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு படுக்க போய்ட்றாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஜிம் அப்பாயின்மெண்ட்டு, அரௌண்ட் 8:30க்கு பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட்டு. இப்படி போகுது அட்டவணை. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார். இது நிஜமாவே ஒரு பழைய பள்ளி தோழியோட ஹாலிடே தான். தவிர நான் ஒட்டு கேட்க முடிஞ்ச வரையிலும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து அம்பு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் ஊழல் இருந்திருக்கலாம். பட் சர்டிஃபிகேட் கொடுக்க நான் யாரும் இல்லை. எனக்கு என்னமோ அவங்க நல்ல பொண்ணுன்னு தோணுது சார். தட்ஸ் வாட் ஐ திங்க். என்ன கொஞ்சம் திமிராக பேசுறதுனால சந்தேகம் வருது, அவ்வளோதான். சூழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு திமிர் கட்டுப்படி ஆகாது சார். இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு திமிர் தான் சார் வேலையே. அது இல்லைன்னா மேஞ்சிருவாங்க. You know what? Thank you for the advice. Bye. இந்த குரூப் திடீர்னு எப்படி வந்து சேர்ந்தாரு? பிரதர் நான் ஷிப்ல ஷெஃபா வர்க் பண்றாராமா. டோன்ட் வரி, இந்த ட்ரிப் பூரா he won't bother you. ஆண்டி ஃபோன் அடிக்குது. கேக்குது, நீ தூங்க போ. ஓ அவரா? என்ன ஊடலும். பேசு பேசு பேச தெரியும். நான் ஊமை இல்லை. ஹலோ சொல்லு, சண்டை படம். ஓகே போ போய் பேசு. ஏன்? நான் தான். சாரி பேபி, நீ கோவமாக இருக்கியோன்னு நான் நினச்சேன். இல்லை இல்லையா? Really? I just wanted to say I'm really, really sorry, அம்பு. நான் ஒரு கழுதி இழந்திருக்கேன். எதுக்குன்னு தெரில. பட் ஐம் சாரி. இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த ஹாலிடேல நீயா எனக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ, ஐ ப்ராமிஸ். ஏன் தெரியுமா? பிகாஸ் அம்பு, ஐ ரியலி ரியலி லவ் யூ. என்ன சொல்றது? தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ லவ் யூ. வாட் மோர் டு யூ வாண்ட் மீ டு சே? எப்போ ஃபோன் பண்ணுவேன்? ஓ அதுவா? சரி கூப்பிடுறேன். எப்போ? ப்ராமிஸ். ஓகே ஓகே. குட் நைட். மிஸ் யூ. மீ டூ. You know what? We'll talk later. நோ நோ டெல் மீ, என்னாச்சு? தெரியல, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாரு. தண்ணியா? சிச்சி பாவம், பேசும்போதே தெரியும் சூப்பர் அண்ட் ஸ்வீட். பட் ஹீ செட் காமத்து பால்னா வெளில போய் பேசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யூஎஸ் சர்டிஃபிகேட் தான். இருந்தாலும் வெளில போய் பேசலாம். ஏன்னா நான் பேசலையே இருக்கும்ல. இவன் திருடன். சி அசந்து தூங்குது ரெண்டும். ட்ராவல் வேற பாவம். அவள் படுத்தோடனே தூங்கிடுவா. ஆனால் இவன் சாதாரணமாக தூங்க மாட்டான். ஆனால் குழந்தைங்க தூங்குதா இல்லையான்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அது ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. என்ன ட்ரிக் அது? அதுவா, நிஜமாவே தூங்குற குழந்தைக்கு லேசாக கால் கட்ட விரல் ஆடும், ஹார்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா? என்ன பாரு. பத்தியா? பாவம் தூங்கிட்டான். நம்ம பேசலாம்.